கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நாம் 7ஆம் வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். உத்தமனாய் நடக்கிற நீதிமானுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது பாருங்கள். ஸோ நீதிமானாக இருந்து உத்தமத்தில் நடக்கிற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், the righteous man leads a blameless life, so blessed are his children after him என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். நீதிமானாய் வாழ்வது தான் இன்றைக்கு நீதிமொழிகளும் கற்றுக் கொடுக்குற பெரிதான ஒரு பாடம். ஸோ நீதிமானாக இருக்கிறவன் தன்னுடைய உத்தமத்தில் தான் நடக்கிறான். அவனுடைய வழிகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது, உத்தமமாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம வாசிக்கிற 127 சங்கீதத்தோடு வாசிக்கிறோம். பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொல்லி பாருங்கள். 37ஆம் சங்கீதத்தில் இதை குறித்து இன்னும் வாசிக்க போனோம் என்று சொன்னால் 25ஆம் வசனத்தில், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவே இல்லை. 26ஆம் வசனம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஸோ நீதிமானுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் இது சங்கீதம் 37, 25, 26 வாசிக்கிறோம். ஸோ நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் காணவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், வாங்குறான் அல்ல, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் நீதிமானாய் நீங்கள் உத்தமத்திலே நடக்கிற பொழுது உங்களுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாகவே என்ன செய்வாங்களாம்? ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்களாம். ஆக நீதிமானுடைய வாழ்க்கையில் இதை தான் நாம் பார்க்குறோம். ஒரு நாளும் இறந்து தெரிவதில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறவனாகவே இருக்கிறான். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் நீதியின் பாதையிலே நடக்கிறோமா? நம்முடைய சொல்லும் செயலும் நீதியாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை பாதை நீதியின் பாதையாக இருக்கிறதா? நாம் உத்தமத்திலே நடக்கிறோமா? உண்மையாக நடக்கிறோமா? நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நாம் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம். அப்படி தான் பைபிள் சொல்கிறது பாருங்கள். அவன் கடன் கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நித்தம் இறங்கி கடன் நித்தம் கொடுக்குறான். அப்போ எவ்வளோ வசதியாக இருக்கிறான் பார்த்தீங்களா? ஏன்? நீதியாய் நடப்பதனாலே. அது உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உத்தமமாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் சொன்ன வசனத்தின்படியாய் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் நாட்களிலே நீதிமானாய் நடந்து நீதியை நடப்பித்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிற்பாடு அவர்களும் நீதியிலே நடந்து நீதியின் மார்க்கத்தை கடைபிடித்து அவர்கள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீதிவாய் வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் இறந்து தெரிவதில்லை. நீதிமானாய் வாழ்கிறவர்கள் மாறாக நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறவர்கள் இருக்கிற இதயத்தில் வாசிக்கிற சங்கீதத்தில் 37ஆம் அதிகாரம் 25, 26 அப்படிப்பட்டதான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தாரும். உங்களுடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும். ஜெபிப்போமா? இல்லை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி இருந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து தொடர்ந்து சங்கீதம் ஆண்டவரை 37, 25, 26 வசனங்களை வாசித்து ஆண்டவரே, நீதிமானாய் நடக்கிற நீதியில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. இன்றைக்கே நல்லது தீர்மானம் எடுத்து இன்று முதல் நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் நீதியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரம் பிடித்து எங்களை நடத்தும் சுவாமி. காரியங்களை வாக்கிய பண்ணும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.